சொல்லி மறுமை நாளுடைய அடையாளங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ரசூல்லாவோ இல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ மொத்தத்தில் அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் இது. அப்போ இது நடந்துருச்சான்னா எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1986 அமெரிக்காவில் தான் முதல் நடக்கு. அந்த பெண்ணுடைய பேர் மெலிசா ஸ்டன். அந்த பெண்ணு தான் முத அந்த குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தை பெண் குழந்தை. எவ்வளோ அக்யூரேட்டா பிறகுது பாருங்க. ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள், எஜமானனை அல்ல. எஜமானி மட்டுமா பிறகுது, எஜமானனும் தானே பிறகுதுன்னு. முதல் குழந்தை எது பாருங்க, முதல் குழந்தை எது. இதுல இன்னொரு கூத்து தெரியுமா? அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா சொத்து கேட்டு போராடுது. எந்த அம்மா வாடகைக்கு பெத்து கொடுத்துச்சுல்ல, அந்த அம்மா இந்த குழந்தை எனக்கும் சொந்தம், இந்த குழந்தையோட சொத்துக்கள் எனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போகுது கோர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய கேஸ் ஆகுது. அதுல வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. யாரு? நீதிபதி. ஏன்னா அவங்க தான் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை அழிக்கிறதுக்கு தானே உட்கார்ந்துருக்காங்க அமெரிக்கா